வெல்கம் டு REVA'S. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஜர்னல் டைரி வீட்லயே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது நிறைய மெத்தட்ல செய்யலாம். நான் வந்து இன்னைக்கு ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சிருக்கேன். இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ வந்து நான் A4 சைஸ்ல பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் A4 சைஸ் பேப்பரை டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு நான் இதை செய்யறேன்னு சொன்னேன் இல்லையா? உங்களுக்கு வேணும்னா நீங்க இந்த A4 சைஸ் பேப்பரை டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அந்த கட் பண்ண பீஸை டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு மினி டைரி மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து தேவையான அளவுக்கு பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ 2 சைட்லயும் கிளிப் மாட்டிக்கிறேன். இப்படி கிளிப் மாட்டினதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எந்த க்ளூ இருக்கோ அந்த க்ளூ யூஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஒயிட் க்ளூ அல்லது ஃபெவிகம் இதை யூஸ் பண்ணுங்க. ஹார்ட் க்ளூ கன் கூட யூஸ் பண்ணலாம். நான் ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அதை அப்ளை பண்ணிட்டு அப்புறம் கையாலேயே நல்லா எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம மடிச்சு வச்சிருந்த பேப்பர் எல்லாமே ஸ்டிக் ஆகணும். அந்த மாதிரி வந்து நம்ம இதை நல்லா ஒட்டி விட்டுறலாம். இப்படி நம்ம ஸ்டிக் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் இதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுக்கணும். இப்போ இந்த கிளிப்பை எடுத்துட்டு ஒரு வெயிட்டான புக்குக்கு அடியில் இதை வச்சிருந்தேன். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இப்போ எடுத்திருக்கேன். நல்லா ட்ரை ஆயிடுச்சு. எல்லா பேப்பரும் நல்லா ஒட்டியிருக்கு. இப்போ இதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பழைய நோட்டுடைய அட்டை இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா கார்ட்போர்ட் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த டைரிக்கு நீங்கள் அட்டையாக யூஸ் பண்ணலாம். இல்லை பழைய இன்விடேஷன் கார்டை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சார்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். பிங்க் கலரில் சார்ட் பேப்பர் எடுத்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புக்கை நடுவில் வச்சுருக்கேன். வச்சுட்டு 2 சைட் பேப்பர் இருக்கும் இல்லையா, ஃப்ரண்ட் பேஜ், அதில் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் நான் க்ளூ அப்ளை பண்ணியிருக்கேன். நான் வந்து க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு க்ளூ யூஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அப்போ வந்துட்டு இந்த பேப்பரை ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த டைரி எல்லாத்தையும் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நூலும் ஊசியும் வச்சு தச்சிருங்க. அப்படி தச்சிட்டிங்க அப்படின்னாலும் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் இந்த சார்ட் பேப்பரில் ஃபஸ்ட்டு நம்ம செஞ்சுருந்த புக்கோட ஃபஸ்ட் பேஜும் லாஸ்ட் பேஜும் வர மாதிரி ஒட்டிட்டேன். அடுத்து எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி இதை ஃபோல்ட் பண்ணி ஒட்டிக்கிறேன். சார்ட் பேப்பரில் டைரெக்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மடித்து ஒட்டுறதை விட ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிடுங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சார்ட் பேப்பருக்கு பதிலாக பழைய இன்விடேஷன் கார்டு இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன்ல, அதுக்கு வந்து நீங்கள் வந்துட்டு அந்த இன்விடேஷன் கார்டுக்கு மேலே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஃபோம் ஷீட் அல்லது கலர் பேப்பர் இல்லைனா பேட்டர்ன் பேப்பர், கிஃப்ட் பேப்பர் இது மாதிரி ஏதாவது ஒன்று நல்லா கவர் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு இந்த டைரியோட அட்டைக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரிப் மாதிரி நான் வந்து சார்ட் பேப்பரையே கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை சின்ன சின்னதாக ஒரு 2 மடிப்பு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறம் இதை எடுத்து வச்சிடலாம். இது கொஞ்ச நேரம் காயணும். அதுக்கப்புறம் இதே மாதிரியே இன்னொன்றும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்ககிட்ட வெல்க்ரோ இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வெல்க்ரோ யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். வெல்க்ரோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரே ஒரு சைடை மட்டும் ஒரு கர்வ் இருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு ஏரோ இருக்கிற மாதிரியோ நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எந்த இடத்துல நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோமோ அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு சைடில் மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஒட்டிக்கலாம். இன்னொரு ஸ்ட்ரிப் செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதையுமே மெஷர் பண்ணிவிட்டு 2 எட்ஜ்லையும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுருந்தோம்ல அது வந்து உள்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம இதை ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம ஒட்டினது கம்ப்ளீட்டாக ட்ரை ஆயிடுச்சு. அடுத்ததாக இந்த டைரியோட பேக் சைடில் மறுபடியும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். ஃபுல்லாகவே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அடுத்த பேப்பரை வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுறேன். இதே மாதிரியே ஃப்ரண்ட் சைட்லையும் நம்ம ஒட்டிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணி ஒட்டியிருக்கோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தெரியறதுனால அதை ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்காக நான் இதை செய்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். விருப்பம் இருந்தால் செய்யுங்க, இல்லைனா விட்டுருங்க. இப்போ இந்த டைரி ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து உங்களுக்கு விருப்பமான ஸ்டிக்கர்ஸோ அல்லது குவார்ட்ஸோ எழுதிட்டு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன செஞ்சுருக்கேன்னா ஃப்ளமிங்கோ பேர்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்து நான் ஒட்ட வச்சுக்க போகிறேன். நம்ம இந்த டைரியை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக 2 ஸ்ட்ரிப் ஒட்ட வச்சோம்ல, அதை வந்து கவர் பண்ணுற மாதிரி சில்வர் கலரில் குட்டி குட்டி ஸ்டார்ஸ் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ரிப் ரெடி பண்ணோம்ல, அதில் வந்து ஒரு பிங்க் கலர் ஹார்ட், அடுத்து ஒரு ப்ளூ கலர், அடுத்து ஒரு பிங்க் கலர், இந்த 3 ஹார்ட் வந்து நான் அந்த மாதிரி ஒட்ட வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மேல் பக்கத்தில் வந்துட்டு சின்ன சின்ன ஹார்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். பிங்க் கலரில் சார்ட் பேப்பர் எடுத்திருந்ததுனால சில்வர் கலர், பிங்க் கலர் இந்த மாதிரி கலர்கள் வர மாதிரி நான் வந்து அதிகமாக ஸ்டிக்கர்ஸ் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன கலர் சார்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அல்லது பேட்டர்ன் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிக்கர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிக்கர்ஸ் ஒட்டுறதே பிடிக்கல அப்படின்னாலோ இல்லை ஸ்டிக்கர்ஸ் நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னாலோ அப்போ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச டூடுல்ஸ் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ப்ரஷ் பெனில் கேலிகிராஃபி எழுதி நீங்கள் இதில் டெக்கரேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கிளிட்டர் ஃபோம் ஷீட், சாதாரண ஃபோம் ஷீட் இதிலெல்லாம் கூட உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்டிக் பண்ணி வைக்கலாம். இல்லைனா சாதாரண ஒயிட் பேப்பரில் உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. எழுதிட்டு அந்த ஒயிட் பேப்பரில் நீங்கள் எழுதினதை கட் பண்ணி பிளாக் கலர் பேப்பரோ இல்லை வேறு ஏதாவது டார்க் கலர் பேப்பர்லையோ நீங்கள் ஒட்டிடுங்க.
அடுத்ததா மறுபடியும் அத நீட்டா கட் பண்ணி நம்மளோட டைரியில ஃப்ரண்ட் பேஜ்ல நீங்க ஸ்டிக் பண்ணலாம். இப்ப இதுல 3 ஃப்ளமிங்கோ பேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் நான் டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறது. இப்ப இத ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து நான் அன்ரூல்ட் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏதாவது டிராயிங் பண்றது கூட நம்ம இத யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்ககிட்ட அன்ரூல்ட் பேப்பர் இல்லன்னா, நீங்க ரூல்ட் பேப்பர் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க. இல்ல பழைய நோட்ல இருக்கிற பேப்பர் வேஸ்ட்டா இருந்துச்சுன்னா, அத கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப மறுபடியும் பிங்க் கலர்ல ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். நம்ம இந்த பேப்பர் எடுக்கும்போது, நம்ம டைரிய விட கொஞ்சம் சின்ன சைஸ்ல இருக்கிற மாதிரி பார்த்து செலக்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப இத ஃபோல்ட் பண்ணிட்டு ஸ்கொயர் ஷேப்ல 2 கார்னர்லயும் கட் பண்ணி விட்டுக்கிறேன். இது வந்து நம்மளோட டைரியில ஒரு ஃபோல்டர் மாதிரி செய்றதுக்காக தான் நான் இத செஞ்சிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு புடிச்சிருந்தா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இந்த பேப்பர்ல 3 சைடுல மட்டும் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? இப்போ இந்த 2 சைடுல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணி ஃபர்ஸ்ட் இத ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பாருங்க பிங்க் கலர்ல. அதுல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு, நம்ம இந்த டைரிய ஓப்பன் பண்ணிட்டு, இந்த டைரியோட அட்டை இருக்குல்ல, இந்த சைடுல வச்சுட்டு நான் கார்னர்ல வர மாரி வச்சு ஒட்டிக்கிறேன். இத ஒட்டுனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் நம்ம இத பிடிச்சிருக்கணும். நம்ம க்ளூ அப்ளை பண்ணியிருக்கோம் இல்லையா? அது கொஞ்சம் ட்ரை ஆகணும். இதுல நம்ம ஏதாவது லேபிள், ஸ்டிக்கர்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் பேப்பர்ஸ் இதெல்லாம் கூட நம்ம இதுல வச்சுக்கலாம். இதுலயே வந்துட்டு நீங்க டபுள் கலர்ல கூட செய்யலாம். இன்னொரு பேப்பர் எடுத்துட்டு அத வந்து இத விட சின்ன சைஸ்ல வர மாதிரி வச்சு ஃபோல்ட் பண்ணிட்டு, இதுல வச்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த டைரி ரெடி ஆயிருச்சு. வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.